எந்தவித சாஸ் இல்லாமல் அஜினோமோட்டோ எல்லாம் சேர்க்காம சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கோங்க. நான் இப்போதைக்கு 2 முட்டை தான் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் ஆயில் சூடானதுக்கப்புறம் 2 முட்டை இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கோங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ், ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ எக்கை வந்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். முட்டையை வந்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எந்த சைடும் வேகாமல் இருக்கக்கூடாது, எல்லா சைடும் நல்லா ஃப்ரை ஆகிட்டு கிறிஸ்பினஸோடு இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து கீறி விட்டுக்கலாம். ஸோ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதில் மிக்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். ஸோ ரொம்ப டைம் எடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்ஸ். ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இது சின்ன பசங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நம்ம லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருக்குது இல்லைங்களா, லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சு எப்படி ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அடுத்து வந்து முட்டைக்கோசை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எல்லாமே வெந்து வர்றது தான் வந்து ஒரு சேலஞ்சாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேக வச்சிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்லைட்டாக பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகுதா, இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும். இது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சைடில் கேப்பில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையுமே இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ மறுபடியும் சைடில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகணும். அது வரைக்கும் வந்து சைடில் வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நாங்களும் சைடில் தான் சேர்ப்போம். ஸோ பாருங்கள், இதே மாதிரி வந்து நீங்களும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் ரெசிபி. எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி கண்டென்ட்ஸும் மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். குக்கிங் வீடியோ டெய்லியும் வந்துடும். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். பாருங்கள், அந்த கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு. சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க லெஃப்ட் ஓவர் ரைஸை வந்து இதோட சேர்த்துக்கணும். அந்த மசாலாவை நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரைஸ் சேர்த்துக்கோங்க. ஸோ நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ரைஸ் வந்து சேர்த்துக்கிட்டோம். இது நைட் டைமில் தான் நாங்கள் குக் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நைட் டைமில் கூட நீங்கள் இதை தாராளமாக குக் பண்ணி சாப்பிட்லாம். டின்னர் டைமில் கூட நம்ம வந்து மதியம் செஞ்ச சாதம் வந்து கொஞ்சம் இருந்ததுனால அதை வச்சே நம்ம நைட்டுக்கு வந்து மேனேஜ் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி ரைஸை கூட நம்ம நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க. அப்புறம் மிளகாய் தூள், கரம் மசாலா, தனியா தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஃப்ரைட் ரைஸோட மசாலா இருந்தாலும் ஓகே, அதை இதோட கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே இருக்கணும். ஸோ அந்த ரைஸோட கலரும் சேஞ்ச் ஆகிட்டு வரணும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் நிறைய டிஷ்ஷஸ் வீடியோ எல்லாமே இருக்குது. ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்லிட்டோட ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் தான் எல்லாமே. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்யூ. அடுத்த வீடியோ பார்க்கலாம்.